அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். நம்ம ஜாதகத்தை, அதாவது உலக ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கோச்சார கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடப்பட்டு போயிடும். இதுக்கு பேர் கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லும். இந்த கால சர்ப்பதோஷம் வரும்போது அனைத்து கிரகங்களும் அடப்பட்டு போயிடும். தன்னுடைய வேலையை சரியாக மற்ற கிரகங்கள் செய்ய முடியாது. ஏன்னா ராகு கேதை தாண்டி எந்த கிரகமும் வேலை செய்யாது. அத்தனை கிரகங்களும் பிடிபட்டு போயிடும், அரெஸ்ட். அப்ப குரு வேற மாற போறாரு, குரு பெயர்ச்சி வரப்போகுது. குரு கடகத்துக்கு வரும்போது சிம்மத்துல இருக்கிற கேது ரெண்டாம் இடத்து கேது, 8ஆம் இடத்து ராகு, குருவுக்கே ராகு கேது தோஷம் பிடிக்க போகுது. அப்ப குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு 2க்கும் 8ல இருக்கக்கூடிய அந்த ராகு கேது எந்த விதமான பலனை கொடுக்க போகுது இந்த 12 ராசி? ஏன்னா குருவின் பார்வை வேலை செய்யும், குரு இருக்கிற இடம் வேலை செய்யல. அப்படி குரு பார்க்கக்கூடிய இடம் இந்த 5வது பார்வையும் 7வது பார்வையும் ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாச்சு. விருச்சகமும் மகரம், மித்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மித்த ராசிக்கெல்லாம் செப்டம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் திணறல் இருக்கத்தான் செய்யும். இந்த ராகு கேது கால சர்ப்பதோஷம் இந்த உலக ஜாதகத்துக்கு வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் வீண் வதந்திகளும் எப்படி எப்பயுமே இப்ப பாக்குறோம் பத்தியலா. ஏன்னா ராகுக்கு எதுனா தொலைக்காட்சியை பார்க்காதவங்க கூட இன்னைக்கு தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நியூஸ் செய்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்க்க வச்சதுக்கு காரணமே ராகு கேது தான். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன சொல்ல போறாங்க, அடுத்து என்ன, எந்த ஊர்ல எது நடக்குது இப்படின்னு ரொம்ப பாஸ்டா போயிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி நல்லது நடக்கணும், நல்லது மட்டும் நடக்கணும். அதனால என்னுடைய அன்பு உறவுகளுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ராகு கேத ஆளக்கூடிய கிரகம் துர்க்கையும் விநாயகர். துர்க்கை அம்மனையும் விநாயக பெருமானையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் வழிபாடு செய்யும். நீங்க எங்க இருந்தாலும் சரி 12 ராசி அன்பர்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மன கஷ்டத்தை கொடுக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள்ல கடல் சீற்றம் அதிகமாக இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோல கொடுத்துருந்தோம், சூறை காற்று அப்படின்னு. நேற்றுக்கெல்லாம் சரியான சூறை காற்று வீசியது கடற்கரை ஓரமா மெரினா பீச்சிலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோலாம். அப்ப அந்த கடல்லையும் சூறை காற்று அதிகமாக வீசும். ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. இந்த செப்டம்பருக்குள்ள ஒரு புதிய புயல் ஒன்று உருவாகும். தமிழகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய புயலாக இருக்கும். ரொம்ப தெளிவா கவனமா தான் இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு புயல் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். மழையை விட காற்று அதிகமாக இருக்கும். அது எப்படி? மழையை விட காற்று, இடி மின்னல். இந்த இடி அடிக்கும் போது, மின்னல் அடிக்கும் போது வெளியில போகாதீங்க. ஏன்னா ராகு கேது அப்படின்னா உயிர் பலி, தேவையில்லாத உயிர் பலி ஏற்படும். அதனால நம்ம இடி இடிக்கும் போது மின்னல், ஏற்கனவே மின்னல் தாக்கி ஒரு இளைஞர்லாம் இறந்தோம்னு கேள்விப்பட்டோம், பைக்கில் போகும்போது நியூஸ் பார்த்தோம். அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மழை நேரத்தில் வெளியே போகாதீங்க, இடி இடிச்சா வெளியில போகாதீங்க, குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வெளியே போகாதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, மழை பெய்யுது, இடி இடிக்குதுன்னா கொஞ்ச நேரம் ஸ்கூல்ல இருக்க சொல்லுங்க, பெரியவங்க போய் கூட்டிட்டு வாங்க. இது செப்டம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் தீவிரமா இருக்கு. நெருப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கோம். சிலிண்டர் வீட்டில் இப்ப எரிவாயு பொருள் சிலிண்டர் தான் அதிகமாக யூஸ் பண்றோம். கவனக்குறைவு இருக்கப்படாது, தெளிவாக இருக்கணும். சிறு குழந்தைகளை செல்ல சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டு கேம் விளையாடுறதோ பேசுறதோ இருக்கப்படாது.
அதுலயும் நீங்க ஜாக்கிரதையா பெரியவங்களும் கவனமா இருக்கணும். பெரியவங்க தான் தவிர ரொம்ப பேர் பண்றோம். மின் கசிவு, இந்த மின் கசிவால நெருப்பால் பீடை. பட்டாசு சாலைகள்ல கொஞ்சம் கவனம், பட்டாசு தொழிற்சாலை பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நெருப்பால பீடையணும். அதெல்லாம் நடந்தது. இன்னும் செப்டம்பர் மாசம் வரைக்கும் நமக்கு இருக்கு, இன்னும் முடியல. அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா கவனமாக இருக்கணும். மீனவர்கள் கடலுக்கு போகும்போது முன்கூட்டியே ஏதாவது எச்சரிக்கை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போங்க. ஏன்னா முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கடல் சீற்றம் இருக்கு, கடல் கொந்தளிப்பு இருக்கும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், மீறி போகாதீங்க. நம்ம உயிர் முக்கியம், நம்மளோட நம்ம நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் முக்கியம், நம்ம பிள்ளைங்கள் மனைவி. நினைச்சு பாருங்க, ஒரு நாள் போனா மறுநாள் நமக்கு கடவுள் கொடுப்பான். அதே போல உறவுக்குள் பகை, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அப்பா மகனாக இருந்தாலும் சிறு சிறு வார்த்தைகள் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தி பிரச்சனைகள், யுத்தங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோவம் ஆயுதங்கள் மீது கை வைக்காதீங்க. உங்களுடைய ஆயுதமான அந்த புத்தியை கொஞ்சம் யோசிச்சு தெளிவா, நம்ம ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது செஞ்சா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா யோசிச்சு பார்த்துட்டு சரியா சாந்தமாயிருங்க. தியானம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமானுக்கும் துர்க்கைக்கும் விளக்கேத்துங்க. ராகு காலத்துல மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக ராகு காலம். சனிக்கிழமை காலையில 9 மணியிலிருந்து 10:30 ராகு காலம். இந்த நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு 2 தீபமும் விநாயகருக்கு 2 தீபமும் ஏத்துங்க. செப்டம்பர் மாதம் வரை விநாயக பெருமானையும் துர்காதேவியும் வேண்டி பிரார்த்தனை பண்ணு. இல்ல உங்களுடைய இல்லத்துல துர்கா அஷ்டகம் படிங்க, விநாயகர் அகவல் படிங்க, விநாயகர் அஷ்டகம் படிங்க. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் க்ஷேமமா இருக்கும். தொடர்ந்து எல்லோரும் செஞ்சுவாங்க. துர்கா அஷ்டகம் படிங்க, விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் அஷ்டகம் படிங்க. கோவிலுக்கு போங்க, நான் சொன்ன நேரத்துல விளக்கேத்துங்க. அன்பு உறவுகளே, நான் சொல்ற விஷயத்தை நீங்க அசால்ட்டா எடுக்க வேணாம். நம்ம ஷார்ட் வீடியோல கொடுத்த எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு. நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கும். யாருக்கும் ஒரு இழப்புனாலும் அது நமக்கு தான். அதனால இயற்கை சீற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் நம்ம மாட்டாம இருக்கிறதுக்கும் துர்க்கை அம்மனையும் விநாயகரையும் வழிபாடு செய்வதால் நல்ல விதமான பலன் கிடைக்கும். ஏன் இதை நான் அழுத்தமா சொல்றேன், இதை ஒரு பெரிய வீடியோவில் ஏன் சொல்றேன் அப்படின்னா, காரணம் இல்லாம இல்லைங்க. இப்ப இருக்கிற கால சர்ப்பதோஷம், நீங்க கோச்சாரத்துடைய ஜாதகத்தை கட்டத்தை எடுத்து பாருங்க. சிம்மத்துல கேதுவும் கும்பத்துல ராகும் இருப்பார், மற்ற கிரகங்கள்லாம் எல்லாம் இருக்கும். செப்டம்பர் வரைக்கும் எந்த கிரகம் இல்லை, சூரியன் தான் வெளியில வருவார். அப்பதான் சில மாற்றங்கள் நிகழும். செப்டம்பர் மாசம் வரைக்கும் தீவிரமாக இருக்கு. இந்த மழையெல்லாம் பெய்து பாருங்க, தேவையில்லாத மழையில பெஞ்சு விவசாயத்தை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சொல்லி, இந்த வாழை மரம், கரும்பு, இந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறாங்க. வராம இருக்கணும், சேதாரம் இல்லாம இருக்கணும். இயற்கை தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம், பஞ்சபூதங்கள்ட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். அப்ப இப்ப உள்ள கிரகங்களுடைய அதிபதியான கேதுக்கு அதிபதி யாரு? விநாயகர். அதனால விநாயகர் வழிபட சொன்னேன். அப்ப கேது எங்க இருக்கார்? சூரியன் வீட்டுல இருக்கார். ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலம். ராகு எங்க இருக்கார்? கும்பத்துல இருக்கார். கும்பத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். சனிக்கிழமை ராகு காலம். இதுக்குதான் இந்த கிழமையும் நான் அந்த நேரத்தையும் சொன்னேன். அந்த ராகு காலங்கிற ராகுக்கு எதை கண்ட்ரோல் பண்ணும்? துர்க்கை அம்மன் யாரு? ராகுக்கு அதிபதி துர்க்கை அம்மன். ஏன்னா துர்க்கை அம்மன் ராகு கட்டுக்குள்ள வரும். விநாயகர்கிட்ட போனா தான் கேது கட்டுக்குள்ள வருவார். பிரம்மாண்டமா ராகு கேதுங்கிறது என்ன அப்படின்னு எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கிறது, எல்லாரையும் பிரஷரா இருக்க வைக்கிறது, மனசுக்கு நிறைவில்லாம கவலைகளை கொடுக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது, வரக்கூடாது, பெரிய அளவுல பாதிப்பு தரக்கூடாது அப்படின்னும் நீங்களும் எல்லோரும், எல்லா அன்பு உறவுகளும், இதுல சாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது, எல்லா மதத்தினரும் சரி, எல்லாருக்கும் உயிர் ஒண்ணுதான், வழி ஒண்ணுதான். எல்லோரும் மனசுல நினைச்சு அவங்கவுங்க கடவுளை வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க மனசுல நினைக்கக்கூடிய நல்ல விஷயம், அந்த பிரார்த்தனை, எல்லா பிரார்த்தனைகளும் இந்த நேரத்தில், நான் சொன்ன நேரத்தில்
வழிபாடு செய்யறவங்க வழிபாடு செய்யுங்க. இல்லாம இந்த நேரத்துல கண்ணை மூடி இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிற எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களும் நல்லா இருக்கணும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. ஆண்டவன் உங்களை பார்ப்பார், உங்க எண்ணத்துக்கு நல்லது செய்வார், நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் முக்கியமான வீடியோ, ஒரு 4 பேருக்காவது ஒரு நல்லது செய்யறதுமே, ஒரு 4 பேராவது பிரார்த்தனை பண்ணட்டுமே. 1,00,000 பேர் பார்க்கறது ஒரு 5 பேராவது பிரார்த்தனை பண்ணட்டுமே. அது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருக்கும். நன்றி.